வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் பணியாற்றிய இந்த 11 வருட காலங்களில் 4 தலைமை ஆசிரியரின் கீழ் பணியாற்றியிருக்கேன். அதில் ஒவ்வொரு தலைமை ஆசிரியருமே தனித்துவமானவர்கள். நான் இன்று திருமதி வள்ளிநாயகி மேடத்தை பற்றி எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில அந்த அவங்களோட தொடர்ந்து பயணம் செஞ்ச ஒரு நிகழ்வுகளை சொல்ல விருப்பப்படுறேன். பள்ளி வளர்ச்சி பணிகளுக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. டோட்டலி அவங்கள சொல்லப்போனால் எப்போவுமே ஹைலி எனர்ஜெட்டிக். அவங்களுக்கு உடல்நல குறைவாக இருந்தால் கூட பிள்ளைகளை பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது. மாணவர்கள் நலனுக்காகவே அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பள்ளிகளுக்கு இந்த மரம் செடி கொடிகளாகட்டும், எங்களுக்கு இந்த டாய்லெட் வசதி ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பள்ளி வளர்ச்சிக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சே ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சுருக்காங்க. இதில் என்னோடய அனுபவம் ஸ்பெஷலாக எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த தேர்வு காலங்களில் மூலாண்டு தேர்வு, பொது தேர்வு நடக்கும்போது ஒரு 4-5 நாள் லீவ் வருது. அப்போது மாணவர்களுக்கும் நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு மேடம்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறப்ப அவங்க பெர்மிஷன் கிராண்டட், ப்ளஸ் அவங்க கூடவே எங்களோடையே இருந்து நாங்கள் மாணவர்களை வெளியில் அனுப்புகிற வரையில் கூடயே இருந்தாங்க. வராத மாணவர்களுக்கு ஃபோன் மூலமாக வர வைக்கிறதும் சரி, நேராக அவங்களோட 2 வீலரை எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளை பிடிச்சி கொண்டாந்து எங்களை படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. மதியானம் சாப்பாடு கொண்டாடாத பிள்ளைகளுக்கு அவங்களே சாப்பாடு வாங்கி ப்ரொவைட் பண்ணி, எழுதி காமிக்கும்போது கூட 2 பேர் எங்கள் ஆசிரியர்கிட்ட க்யூவில் நின்னா கொண்டா நான் திருத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க திருத்தி கொடுக்குறது. இப்படி அவங்களுக்கு தேவை சென்டம் ரிசல்ட் பிள்ளைகளை அத்தனை பேரும் பாஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு டெடிக்கேட்டட் ரொம்பவே நான் பார்த்துருக்கேன் மேடத்துக்கிட்ட. இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, அவங்க என்ன பள்ளிக்காக மாணவர்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது செஞ்சு முடிப்பாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ்ஸு. 2வது ஒரு தடவை போயிட்டு ஏதோ கார்த்திகை தீபம் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். எதுவுமே கேட்கல மேம், கார்த்திகை தீபம் ஏற்றலாமே தீபம் மாணவர்கள் மனசில், இதுவே கோயில் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை எனக்கு அப்படியே நெஞ்சில் இன்னும் நிலச்சி நிற்கிது. இன்னும் பல வார்த்தைகள் சொல்லலாம். அவங்களோட வளர்ச்சி பணிகள் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.